ஒரு இண்டிவிஜுவல் படத்துக்கான ஒரு கேஸ பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ஒரு சின்சியரா பார்த்த படம்னா எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் தான் நெனைக்கிறேன். ஆனா இந்த வாரம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, அதை பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. அத பத்தி தான் போய்க்கிட்டே இருக்கு. நம்ம அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஜான் 8, 9 அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம். ஜான் 10 இன்னைக்கு நடந்திருக்கு. அதை பத்தி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான் 9லேருந்து ஆரம்பிப்போம். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜனநாயகன் மூவி பார்த்தீங்கன்னா, கேஸ்ல போயிட்டுருக்கு. யுஏ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா குடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்ல போயிட்டுருக்குன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஹியரிங்க்கு வந்தது. அதாவது ஜான் 7 அண்ட் 8ன்னு நெனைக்கிறேன். மேபி இருக்கலாம். ஜான் 7 அண்ட் 8 வந்து ஹியரிங் வந்தது. அப்புறம் ஹியரிங்லயே சொல்லிட்டாங்க, ஜான் 9 தான் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுற டேட்டு. ஆனா அவங்க என்னன்னா, ஜான் 9 தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 10:30க்கு ஜட்ஜ்மெண்ட். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டிங்கா இருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் 10:30க்கு வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஆஷா. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் குடுக்குறாங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து சிங்கிள் ஜட்ஜ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் குடுக்குறாங்க. இந்த மாரி நீங்க யுஏ சர்டிஃபிகேட் அவங்களுக்கு குடுத்துருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, படம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிலே. அவங்க ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா 500 கோடி கிட்ட போட்டிருக்காங்க. நிறையா பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டலாம் சைன் போட்டிருக்கு. ஐஆர்எஸ் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா சைன் போட்டிருக்காங்க. இவ்வளோ பிஸ்னஸ் பின்னாடி நடக்குது. ஏன்னா டிலே ஆகிட்டே வருது. அதனால பார்த்தீங்கன்னா, சரி ஓகே குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஆஷா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஆஷா வந்து 10:30க்கு குடுத்துட்டாங்க. அதான் ஜான் 9 பார்த்தீங்கன்னா 10:30க்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் ஆகுது. ஆக்சுவலி கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 பேர் படம் பார்க்குறாங்க. 5 பேரும் பார்த்தீங்கன்னா, சிபிஎஃப்சி போர்ட்லேருந்து 5 பேர் படம் பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 27 கட்டு சொல்கிறாங்க. 27 கட்டுங்கிறது ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்பர். அது யாரும் இது வரைக்கும் வந்திருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. 27ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். ஏன்னா அந்த ஒரு படத்தில் 27 கட்டு பண்ணால் அந்த படத்தில் என்ன இருக்குன்னே தெரியல. ஆனாலும் இருந்தாலும் ஓகே டீம் சைட்லேருந்து, ஏன்னா பொலிட்டிக் படம், ஒரு எலெக்ஷன் வேற இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதனால ஓகே டீம் சைட்லேருந்து ஓகே நாங்கள் 27 கட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த 27 கட்டும் பண்ணி மறுபடியும் சிபிஎஃப்சி கிட்ட ப்ரெசென்ட் பண்றாங்க. இதையும் மறுபடியும் பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் சேர்ந்து பார்த்தது. இல்ல 4 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து எல்லாம் சைன் போட்டாங்க, யூஏ சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்மன், அதாவது சிபிஎஃப்சி சேர்மனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேஸு. அதனால ஜட்ஜு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா தனிநபர் ஒருத்தர்னால பண்றதுனால இந்த சிபிஎஃப்சி போர்டுக்கு வந்து மக்கள் வந்து சிபிஎஃப்சி மேல இருக்கிற ட்ரஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இழப்பாங்க. அதனால நீங்க இந்த ரிவிஷன்லாம் கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் இதோட பார்த்தீங்கன்னா அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்து கேவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு ஃபேவரா பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹாப்பி. விஜயனா ஃபேன்ஸா இருக்கட்டும், அப்புறம் டிவிகே சைட்ல இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி. ஏன் நானே கூட ஓரளவு சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, வெறும் ஒரு இந்த ஹாப்பினஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 to half an hour தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜட்ஜ், அதாவது ஒருத்தங்க தான் ஹியரிங் பண்ணி விசாரிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணிட்டாங்க. இல்ல எங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் மேல இது இல்லை, அதனால நாங்க பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்றோம்னு சொல்லி அப்பீல் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜட்ஜ்ல இருந்து பெஞ்சுக்கு போகுது. பெஞ்சுனா என்னடா விக்னேஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒருத்தங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. பெஞ்சுனா 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் ஹியரிங் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும். அங்க போய் இவங்க சிபிஎஃப்சி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, எதனால இந்த அப்பீல் பண்றேன்னு சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான டைமிங் கொடுக்கல, இந்த இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா முடிஞ்சிருச்சு, எங்களை பார்த்தீங்கன்னா சரியா பேசுறதுக்கும் கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதை வச்சு அந்த கேஸ் நடத்துறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3:30 நினைக்கிறேன், 9 3:30 சம்திங் ஏதோ வந்தது போல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வைங்க அப்படின்னு பெஞ்ச்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. சிபிஎஃப்சி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இறக்குற ஒரு அட்வொகேட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவிலேயே ஒரு பெரிய அட்வொகேட்டை தான் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கேஸுக்கு இறக்கிருக்காங்க. அந்த அட்வொகேட் பார்த்தீங்கன்னா எதுக்கு வருவாரு, எந்த மாதிரி கேஸுக்கு வருவார் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன், இந்த லா, அந்த மாதிரி கேஸுக்கு வர்ற ஒரு அட்வொகேட்டை தான் பார்த்தீங்கன்னா இவங்க இறக்கி இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க கடைசியில் பெஞ்ச் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இந்த இதை வந்து பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜான் 9 பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேவரா வந்திருக்கு. சிபிஎஃப்சி சைடு ஃபேவரா பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. இதெல்லாமே நடந்தது பார்த்தீங்கன்னா ஜான் 9 வந்து நடந்து முடிஞ்சிச்சு. நேற்று, அதாவது ஜான் 10 பார்த்தீங்கன்னா பராசக்தி ரிலீஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைன், அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் ஜனநாயகனுக்கு கிடைக்கல. ஸோ ஜனநாயகன் டீம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கேவிஎம் ப்ரொடக்ஷன் அவங்க தானே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்திருக்கு நேற்று. அவங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாலஜி வீடியோ வந்திருக்கு. அது அவங்க ப்ரொடியூசர் தான் பேசியிருக்காரு.
இந்த மாதிரி இந்த படம் வராதது எங்களுக்கு ஒரு விதமாக வருத்தமாக தான் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஃபோனு மெசேஜஸ்லாம் வருது. நாங்கள் நிறைய பேர் பிஸ்னஸும் இதில் இருக்குது, இவங்க இந்த மாதிரி தள்ளி போட்டிருக்காங்க, இதுக்கு நாங்கள் மூலம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போடுறாங்க. இந்த கேவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா December 27, அதாவது நியூ இயருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலி ஒரு மெயில் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? சிபிஎஃப்சி சைட்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. நாங்கள் சொன்ன 27 கட்டையும் நீங்கள் கட் பண்ணீங்க, யூஏ சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட இருந்துன்னா சிபிஎஃப்சி சைட்லேருந்து அஃபிஷியலே இவங்ககிட்ட மெயில் வந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் இவங்க கொடுத்து அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கேஸாக போயிட்டு இருக்கு. இதை நினச்சி பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு அப்பாலஜி வீடியோ வேற ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிபிஎஃப்சி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஜனநாயகன் டீம் பார்த்தீங்கன்னா Jan 9 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சிபிஎஃப்சி சைடில் வந்து இன்னும் சர்டிஃபிகேட்டே இன்னும் வரல. ஒரு ஃபிலிம் ஒன்று மேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சிபிஎஃப்சி போர்ட் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ரிலீஸ் டேட்டை வந்து சொல்லணும். ஆனால் இவங்க அப்படி சொல்லாமல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது தப்பான்னு கேட்டிங்கன்னா, அது இந்த படம் மட்டும் தான் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த தமிழ் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான். ஏன் நேற்று வந்து பராசக்தியும் கூட முன்னாடியே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க 2 டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, Jan 14, அப்புறம் ப்ரீபோன் பண்ணி Jan 10 நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் எடுத்து அவங்க கோர்ட்டில் இந்த மாதிரி இல்லை இவங்க ஏன் பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி சொல்லாமல் எதுக்கு இந்த Jan 9ங்கிற டேட்டை இது பண்ணாங்க, நாங்கள் தான் இன்னும் சர்டிஃபிகேட்டே கொடுக்கலையா, அது வந்து அவங்களோட தப்புன்னு சொல்லி அவங்க சொல்லி இந்த இது பாயிண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் கேஸ் முடிஞ்சு. அப்படியே நீங்கள் விஜயண்ணா சைடு வந்தீங்கன்னா ஒரு January 12, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐ என்கொயரிக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அவர் டெல்லி போகிறாரு. அந்த டெல்லி என்கொயரியில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கொயரி நடக்கும். ஆமாம், அங்கே இருக்கிறவங்க, நின்னவங்க, வீடியோ எடுத்தவங்க, பார்த்தவங்க, அவங்க ரிலேட்டிவ் நிறைய பேத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கொயரி நடந்திருக்கு. இந்த டிவிக்கில் இருக்கிற நிறைய ஒரு முக்கியமான ஆளுங்களே பார்த்தீங்கன்னா அங்கே போய் என்கொயரி பண்ணிட்டு தான் வராங்க. Jan 12 பார்த்தீங்கன்னா அவரு என்கொயரிக்காக இங்க இருந்து டெல்லி போறாரு. இன்னும் அதை வேற அவர் முடிச்சுட்டு வரணும். இந்த ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம பார்த்தீங்கன்னா நேற்று Jan 10 பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 2 ட்வீட் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்திருக்கு. யாரு போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் ஸ்டாலினும் கமலஹாசன் அவரும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காங்கன்னா, சிஎம் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காருன்னா, பிடி ரைடு, என்ஐஏ ரைடு கூட சிபிஎஃப்சி போர்டும் சென்ட்ரலோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு சாதகமா போட்டிருக்காரு. ஏன்னா அது கீழேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு இல்லை, இது சும்மா சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால அது ஒரு பக்கமும் போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். கமலஹாசன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு தனிப்பட்டவர் ஒருத்தரோட இது இல்லை. ஏன்னா ஒரு படம் அப்படின்னா லைட்மேனு, ப்ரொடியூசர், கேமராமேன், டீபாயில இருந்து அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கு. இந்த படத்தோட உழைப்பு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுற மாதிரி. அதனால நம்ம இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நம்ம இந்த ஒரு கேஸுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு, அதாவது Jan 11, இன்னைக்கு ஜனநாயகன் டீம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணியிருக்காங்க. நேற்று Jan 10 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அஃபீஷியலா வரல. இந்த மாதிரி அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து. ஆனால் இன்னைக்கு கன்ஃபார்மா அவங்க போயிருக்காது நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா நிறைய நியூஸ்ல வந்திருக்கு. அங்க போய் அவங்க என்ன அப்பீல் பண்ணலாம், அப்படி என்ன ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் டீம் சைட்ல இருந்து இல்லை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் கொஞ்சம் ஸ்லோவா நடக்குது, இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அலிகேஷன் அங்க வைக்கலாம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா இல்லை இந்த கேஸ் நீங்களே எடுத்து நடத்துங்க, எங்களுக்கு ஹைகோர்ட் வேணாம் நீங்க எடுத்து நடத்துங்கன்னு இன்னொன்று வைக்கலாம். மூணாவதா அவங்க என்ன ஒரு பாயிண்ட் ரெக்வஸ்டா வைக்கலாம்ன்றது ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு யார் தரப்புல சொல்லலாம்னா ஜனநாயகன் டீம் சைடும் கேவிஎம் ப்ரொடக்ஷன் சைடும் இது சொல்லலாம். இந்த பக்கம் சுப்ரீம் கோர்ட்டு சைடில் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைகோர்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை நாங்கள் அந்த கேஸை நாங்களே எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க மேபி சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்னா இந்த கேவிஎம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லா கேஸையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரிவிஷன் கமிட்டிக்கு போகும். மேபி வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வாங்கினாங்கன்னா ரிவிஷன் கமிட்டிக்கு போகும். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நாள் ஆயிரும். ஏன்னா ஒரு கமிட்டி இது ஆக்கணும், மறுபடியும் 5 பேர் பார்க்கணும், மறுபடியும் அதை கட்ஸ் எல்லாம் இருந்தால் கட் பண்ணணும், எடிட் பண்ணணும், இவ்வளோ விஷயமாகும். இது வந்து என்ன தெரியுதுன்னா ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா ஒரு பிப்ரவரி ஸ்டார்டிங் ஒரு 10 அது 15க்குள்ள ரிலீஸ் ஆகலாம். அப்படியே ரிலீஸ் ஆனாலுமே எலெக்ஷன்லாம் வருது, இது வேற ஒரு பாலிடிக்ஸ் படம், என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரியல. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட அப்டேட்டு.
இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல கீழ லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி லேட்டஸ்ட்டான நியூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். பை, 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 பை.